ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் பெரிய புல்லட் பாண்டியும் சின்ன புல்லட் பாண்டியும் பாட்டியை மிரட்டி விட்டு கிளம்ப பாட்டிக்கு வேறு வழியிலே என்று சோகமாக விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக அழுதுகிட்டே உட்காந்துட்டாங்க. நான் பண்ணுறது விதி வலியதுன்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் வேதனையில் உட்காந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் குடும்பத்தை காமிக்கிறாங்க. பாண்டியன் வந்து இறங்குறாரு. வந்து இறங்கினவர் திடீர்னு கூப்பிட்டு தங்கமயில கூப்பிட்டு நீ சீக்கிரம் வேலைக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சரவணன் நீ வேலைக்கு போகாமல் இருக்கிறதே நல்லதுன்னு இப்போ என்னடா அப்பா சொன்னோன்னே டபுக்குன்னு பெல்ட் அடிக்கிறேன், நீ அந்த பெல்ட்டுக்காரனாடா பகல் நேரம் பச்சை வந்தி போடாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் திருத்துன்னு முழிக்க மீனாவும் ராஜுவும் போய் பேசுகிறாங்க. அக்கா எங்கள் ஹெல்ப் எதுக்காவது வேணுமா, நீங்கள் உண்மையே சொல்லுங்கள் அக்கா, இதுவும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நகை விஷயம் மாதிரி இதையும் நான் ஏதாவது பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. நான் மறைக்கிறேன்னு நீங்கள் போய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, அதான் மூஞ்சல் அப்படியே ருத்ரதாண்டம் ஆடுதே மூதேவி, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இல்லைன்னு சமாளிக்க முடியாமல் என்ன பண்ணுறது, வேலைக்கு போக சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வேதனையில் இருக்காங்க. நீ குட்டிக்காரனமே அடித்தாலும் வேலைக்கு போய் தான் ஆகணுங்கிற மாதிரி இருக்குது அவங்களோட ரியாக்ஷனு. இன்னொரு பக்கம் நம்ம மீனா அத்தை, எனக்கு உங்கள் புடவை தரீங்களா, இது எப்படி இருக்குது தெரியுமா, அந்த மாயாண்டி குடும்பத்தாரில் அவர் சொல்லுவாங்களே, அப்பா நீ சேர்த்து போட்டா இந்த கட்டில் எனக்கு தானே, நீ சேர்த்து போட்டால் அந்த செருப்பு எனக்கு தானே, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இதுக்கோசரம் என்ன சாவ சொல்கிறியாடாம்பாங்களே அந்த மாதிரி. ஏண்டி நான் உயிரோடு இருக்கும்போதே என்னை படுத்துற, வேணும் அந்த புடவையெல்லாம் எடுத்துக்கோடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வாயால் இந்த வார்த்தை வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணேன், நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ சாதித்த தேஜஸோடு நிற்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் கதிர் இருந்துட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அலப்பறை பண்ணுறாரு. உடம்புன்னா தேரியே வரல, அதுக்குள்ளே இருக்குப்பா வேலை. ஃபோன் பண்ணி வேலையும் கேட்டுட்டாரு. கிளம்ப போகிற டைமில் வேணாம்ப்பா கம்முனு கடை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே.